கைஸ் ஐ லவ் யூ லிசன். இன்றைக்கி நம்ம போக போகிற பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். புரியுதுங்களா? காஞ்சிபுரத்தோட மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கே அந்த இடம் தெரியாது. புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். நாளைக்கு தெரியாத உங்கள் பேரண்ட்ஸுக்கு கூட நீங்கள் அந்த இடத்த வந்து விசிட் பண்ண கூட்டிகிட்டு போகலாம். ஓகேவா? பட் சேஃபாக வந்து நம்ம போகணும், சேஃபாக வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் சைக்கிள் வந்து மெயின் ரோட்டில் ஓட்டுவீங்களா? ஆல் த பெஸ்ட். லெஃப்ட் சைடே வந்து சேஃபாக ஒரே லைனில் நம்ம போகணும். ஓகே, சேஃபாக போயிட்டு கரெக்டாக சேஃபாக வந்து நம்ம 8 o'clock இங்கே ரீச் ஆகிடும். ஓகே கைஸ், ஆல் த பெஸ்ட். ஓஸ் என் பேரண்ட்ஸ் பிள்ளைங்க எல்லாருமே வந்து சைக்கிளிங் கிளம்பிட்டோம். ஸோ ரூட் பார்த்திங்கன்னா செவிலிமேடு வழியாக நம்ம சுகுமாரி சத்திரம் வழியாக அந்த பாலாறு பிரிட்ஜை வந்து நாங்கள் கிராஸ் பண்ணி நம்ம காஞ்சிபுரத்தோட மிக முக்கியமான அடையாளமான நடவாக்கிணரை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். வெரி குட், வெரி குட். ஹாப்பி யுவர் ஜர்னி. சேஃபாக இருக்கணும், பாதுகாப்பாக, பத்திரமா, பொறுமையாக, நிதானமாக போகணும். வெரி குட், வெரி குட். ஸோ நாங்கள் பாலாறு பிரிட்ஜை கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் பாலாறு பிரிட்ஜில் சைடில் வந்து பிள்ளைங்க வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக பிள்ளைங்க வந்துட்டுருக்காங்க. இடையில பள்ளங்கள் இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும். அந்த பள்ளத்தை தான் பிள்ளைங்களுக்கு டாஸ்க்காக கொடுத்துருக்கேன். அந்த பள்ளத்தில் சேஃபாக வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வரணும். ஸோ பிள்ளைங்க சேஃபாக வந்துட்டுருக்காங்க. ஸோ டோன்ட் வரி. ஸோ நாங்கள் மெயின் ரோட்லேருந்து ஷார்ட்கட்டில் வந்து ரைட் எடுத்துட்டோம். நடவாக்கிணரை நோக்கி போயிட்டுருக்கோம். யார் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ நடவாக்கிணறு இன்னொரு 2 minutesல நாங்கள் ரீச் ஆகிடுவோம். டியர் பேரண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நாங்கள் ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். ஸோ சேஃபாக பிள்ளைங்க எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ டியர் பேரண்ட்ஸ், நாங்கள் ஸ்பாட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பிள்ளைங்க எல்லாருமே வந்து சேஃபாக நடவாக்கிணறு வந்துட்டாங்க. இதுதான் நம்ம காஞ்சிபுரத்துடைய பழமையான பிளேஸு. ஸோ நடவாக்கிணறுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு இடம். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி. கைஸ், குட் குட், வெரி குட். ஸோ உங்கள் ஆம்பிஷன் என்னமோ அந்த ஆம்பிஷனை இந்த இடத்துல அழகாக மெடிடேஷனில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு பழமையான இடம், நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இங்கே. உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கனவு என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை பற்றி யோசிங்க. இந்த ஒரு மார்னிங் டைமில். ஸோ அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுடைய மைண்டை உங்கள் கண்ட்ரோல் கொண்டு வாங்க. ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சைக்கிளிங் வந்திருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்தோட மிக பழமையான ஒரு இடம் நடவாக்கிணறுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இடத்துக்கு தான், இந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது காஞ்சிபுரத்தில் இந்த இடம் இருக்கிறது. ஸோ யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து இங்கே விசிட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் பிள்ளைங்க எல்லோரும் மார்னிங் வந்து அழகாக இந்த இடத்துல மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. கைஸ், ஹவ் இஸ் இட்?
Very nice. தேங்க்யூ டு ஆல். ஸோ ஹாய் டியர்ஸ். ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த பிளேஸ் வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்தது. பிள்ளைங்களும் நிறைய என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். காஞ்சிபுரம் நடவாக்கிணர். வாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம். பெரும்பாலும் மக்கள் அதிகமாக வராத ஒரு பிளேஸ் இது எல்லாமே. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு நம்ம ராமர் கோவில், அனுமர் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸோட கரை. லிசன் டு ஆல். அடுத்தது we will go to the cycling in ஃபாரஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக வாங்க. ஓகே. ஹாய் டியர்ஸ். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஜேர்னியாக இருக்கும். ஸோ ஒரு குட் ரைடாக இருக்கும். ஸோ சைக்கிளிங் யாராச்சும் போகணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல், அதே போல் மார்னிங் ரன்னிங் வாக்கிங் போகணும் அப்படின்னாலும் ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். ஸோ நல்லாயிருக்கும் இந்த லொக்கேஷன். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் நாமளும் இந்த மாதிரி சைக்கிளிங் போனால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. பாய். Good. Very good. Happy yourself. Very good. முன்னாடி பார்த்து போங்க. சூப்பர்மா, சூப்பர். ஹாய் ஆர்னி. வெரி குட் சூப்பர் ஜர்னி. ஸோ நம்ம ரைட் எடுத்தோன்னா சைக்கிளிங், ஒன்லி சைக்கிளிங். ஸோ லாங் ரைடு வந்து போயிட்டே இருப்போம். லெஃப்ட் எடுத்தோன்னா இங்கே பழமையான கோவில் இருக்கும், கோவில் போகலாம். ஸோ நல்லாயிருக்கும். யாரெல்லாம் டெம்பிள் விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? 1 2 3 4 5 ஓட்டு. ஹேண்ட்ஸ் டவுன். சைக்கிளிங் ஓட்டு அதிகமாக இருக்கே. ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன். ஸோ திஸ் இஸ் த ஹாப்பியஸ்ட் ஜர்னி. மார்னிங் சைக்கிளிங் போகிறது நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஸோ வரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு, அதுக்கான டைம் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். அதுவும் ஒரு லாங் ரைட் சைக்கிளிங் வித் கிட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட கிட்ஸோடு வந்து ஒரு சைக்கிளிங் போகிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது பிள்ளைங்களோட. நவடேஸ் பிள்ளைங்க மொபைல் அடிக்ட் ஆகுறாங்க. அடுத்ததாக டிவி அடிக்டடு, ஜங்க் ஃபுட் அடிக்டடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்டட் ஆகுறாங்க. கரெக்டுங்களா? அப்படி இருக்கிற சமயத்தில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குது, இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம் நீங்கள் அப்படின்னு நம்ம காமிச்சிட்டா போதும். அவங்க அந்த தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து தேவையான விஷயத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆஸ் எ பேரண்ட்ஸ் நம்மளும் பார்த்திங்கன்னா அதை நோக்கி நம்ம போனால் நம்ம பின்னாடி குழந்தைங்க வந்துடுவாங்க. கரெக்ட்? ஸோ தேங்க்யூ டு ஆல். சொல்லுங்களா, யாரெல்லாம் பறப்பீங்க? குட், வெரி குட். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி ரொம்ப நாளாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி சைக்கிளிங் வந்து. ஸோ நம்மளுடைய மைண்டை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ரைட், ஒரு சைக்கிளிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ், எனிதிங் எல்ஸ் நோ ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், மைண்டு நிச்சயமாக சொல்கிறேன், நெகட்டிவ் தாட்ஸே இருந்தாலும் கண்டிப்பாக அது பாசிட்டிவ் தாட் வந்து மாறிடும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ் எல்லாமே. தேங்க்யூ டு ஆல்.